இப்படி புஸ் புஸ்ஸுன்னு பூரி வேணுமா, எனக்கு அவ்வளவா வரமாட்டேங்குதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையை விடுங்க, வீடியோ பாருங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி வரும். ஹாய், நான் உங்கள் இனியா. இன்றைக்கி நம்ம பூரி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? 1லேருந்து 1½ ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். மைதா மாவு, கோதுமை மாவு ரெண்டுமே வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு மைதா வேண்டாம்னா ஃபுல் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு, கொஞ்சமாக குக்கிங் ஆயில் எடுத்துருக்கிறேன். தண்ணி வந்து லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன், வெதுன்னு இருக்குது, அவ்வளோதான். இப்போ இந்த ரவை கூட தண்ணியை கொஞ்சமாக முங்குற அளவுக்கு விட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ரவை ஒரு 2 நிமிஷம் ஊறிடுச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த மாவை ஆட் பண்ணிடலாம். இந்த தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக பனைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பனைஞ்சிட்டோம். இப்போ நான் ஆயில் விடலைல்ல, அதனால் இப்படி இருக்குது. இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா இது உடனே அந்த குழி நிரம்பி வரக்கூடாது, சரியா? அப்படி கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பூரிக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா திரும்ப கொஞ்சம் நல்லா 2 நிமிஷம் பனைஞ்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங்காக ரெடி ஆகிடுச்சு. இனி கொஞ்சம் மூடி போட்டு 1/2 hour வெயிட் பண்ண வச்சிடலாம். பூரி மாவு வச்சுருந்ததை கொஞ்சம் சின்ன ரவுண்டாக எடுத்துகிட்டு அதை இதை மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். பூரி போடுறதுக்கு இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும், அப்போ தான் போடணும். ஒரு கரண்டி எடுத்து இப்படி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அருமையாக பூரி வந்திருக்கு. போட்டால் ஒருத்தன் மட்டும் இல்லைங்க, அவ்வளோ பேரும் புஸ் புஸ்ன்னு அழகாக வந்திருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.